தர 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 ஓ பறக்குதுடாடி. வா வெறியனா வெரி ப்ரோ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் கைஸ். எப்படி ப்ரோ ரீமேட்ச் ஃபைனல் போய் எப்படி ப்ரோ ரீமேட்ச் வைக்கிறது? எஸ்ஓபிடிஎஸ் சசிகலாம் ரீமேட்ச் கேட்க எனக்கு புரியுது. பட் டிபிடிஎஸ்க்கும் அதே தான் ப்ரோ நடந்துச்சு. அதுக்கு 3 மேட்ச் நடந்துச்சு ப்ரோ. டிபிடிஎஸ்க்கு துரத்தி துரத்தி கொண்டாங்களே ப்ரோ, துரத்தி துரத்தி எல்லாரும். தர 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 நம்ம செய்ய மனசினாயோ பா சேட்டே பார்க்க முடியல தல. ரீமேட்ச் தவிர வேற எதுவுமே இல்ல படிக்கிறதுக்கு. கமான் கைஸ். நான் இது ரீமேட்ச் 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 இப்படி இப்படி ப்ரோ வைக்கிறது ரீமேட்ச். ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்களே ப்ரோ. அவங்க எப்படி ரீமேட்ச்க்கு வந்து ஒத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. இதே மாதிரி இப்போ டிபிடிஎஸ் மேல வச்சு டிபிடிஎஸ் தோத்துருந்து அவங்க வந்து ரீமேட்ச் கேட்டா நம்மளால கொடுக்க முடியுமா? இல்ல இதே மாதிரி எஃபிடிஎஸ் மேல வச்சு எஃபிடிஎஸ் மேல ஜெயிச்சு அவங்க வந்து ரீமேட்ச் கேட்டா நம்ம கொடுக்க முடியுமா? எனக்கு தான் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. SOBTS played the 4v96 in the war. I am proud that we have become so strong. According to me, SOBTS won the match. I will send them 40k because according to me, they are winners. Samma Cryptoman bro. Seriously, love you so much. Thank you so much bro. Thank you. Literally, they deserve 40k. Super Cryptoman bro. Seriously, love you lot. வேற மாதிரி கிரிப்டோமன் வேற யாரும் இல்லை, மாறா ப்ரோ தான். மாறா ப்ரோ இந்த டைம்ல நல்லா உங்களை சொல்லவே முடியாது. மாறா ப்ரோ நீங்க தான் இல்லைன்னு. ஏன்னா கண்டிப்பா ப்ரோ திஸ் இஸ் நாட் ஃபார் அன்வான்டட் லாஸ்ட் மிஷன் இன் ஃபைனல் மேட்ச் இஸ் நாட் அக்செப்டபிள் ப்ரோ. தண்டர்ஸ்டார்ம் ப்ரோ. இல்லை ஏற்கனவே கொடுத்துருக்கோமே ப்ரோ இந்த மாதிரி. இதுல எதுவும் இது கிடையாது. பட் ஆனால் தான் மாறா ப்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல. விடுங்க, நமக்கு தேவை பசங்களுக்கு நல்லது அமையணும். அதான் அமைஞ்சிச்சு இல்லை. சூப்பர் மாறா ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக், லவ் யூ ஸோ மச். அது ஓகே. பட் டே ஸ்டார்டிங் மிஷின் ஓகே, ப்ரோ ஃபினிஷிங் மிஷின் என்ன தலை கேம் இது எனக்கு புரியல. எஸ்ஓபிடிஎஸ் வேணாம் சொல்ல வாருக்கு. இல்லை அவங்க லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரா பவுண்டி ப்ரோ சஞ்சய். எஸ் புரியுது. ஜி அது ஒரு ப்ரோ. நம்ம ஜெயிச்சிட்டோம்ல மாறா ப்ரோ. இப்போ மாத்திட்டார்ல, he changed the entire thing. மாறா ப்ரோ இப்போ நம்ம இதில் 2 வெற்றி பெற்றவங்க. டிபிடிஎஸ் also got 50k. SOBTS also getting 50k. ஏன்னா ரோவன் அமிச்சாரு. ஸோ அதனால ஈக்குவல் வின்னர்ஸ் தானே கைஸ். ஈக்குவல் வின்னர்ஸ் 50k 2 பேருமே கிடைச்சிருச்சு. நமக்கு தேவை அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், அவ்வளோதான். நல்லது தான் நடந்துருச்சு. சீரியஸ்லி ப்ரௌட் ஆஃப் யூ மாறா ப்ரோ. உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட்டு சத்தியமா வேலையே ஆகாது. SOBTS ஒரு மிகப்பெரிய கொடுத்து வச்சிருந்தா சொல்லணும். வேற மாதிரி பட் அன்ஃபேர் தான். ஐயோ என்னால் நான் மாறா ப்ரோ உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் கவுண்டர் மிஷின் நீங்கள் கொடுத்துருக்கலாம் அப்போவே. நான் இனிமேல் உங்களை கண்டிப்பாக தடுக்க மாட்டேன். நீங்கள் யூ கேன் கிவ் மிஷின்ஸ். சரி தரும் அவ்வளோதான். அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல ப்ரோ. தே ஹேவ் ஒன். 2 பேருக்குமே 50k கிடச்சிருச்சு இல்லை கைஸ். நமக்கு தேவை அவங்களுக்கு நல்லது பண்ணணும். மாரோ ப்ரோ வந்து மாரலி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாரு. அவங்க நான் சொன்னல, மாரா ப்ரோ நெவர் லெட் தெம் டவுன். ஆனால் மாரா ப்ரோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கண்ணே, அவனுக்கு 3 பேரும் டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியுமே வேற இடத்துல இருந்து. அவனுங்க அதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா டிபிடிஎஸ்க்கும் அதே தானே நடந்துச்சு, எல்லாருக்குமே அதே தான் நடந்துச்சு. நம்ம செய்ய இப்ப என்னதாங்க நீங்க தர்ம சண்டகத்துல கொண்டு வந்து விடுறீங்க. எனக்கு தாங்க உங்களுக்கு வந்து இந்த வாறு போட்டு என்னை தாங்க நீங்க தாலி எடுக்கிறீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? பசங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சு பண்றதுல தான் 2 பேருக்குமே 50 கிடைச்சிருச்சு இல்ல ப்ரோ.
சந்தோஷமா இருக்கலாமே ப்ரோ. அவங்களும் வெற்றி பெற்றவங்க, இவங்களும் வெற்றி பெற்றவங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வெற்றி தானே தர முக்கியம். ப்ரோ எஸ்ஓபிடி சார் அடிச்சா 50K சொல்லிடலாம் ப்ரோ. ஜோஷுவா பார்கிமி. எனக்கு நான் எப்படி ப்ரோ ரீமேட்ச், எனக்கு ரீமேட்ச்னா எப்படி போய் இவ்வளோ டீம் அசைன் பண்றது மறுபடியும் ஃபைனல் போய் ரீமேட்ச் எனக்கு சத்தியமா புரியல தல. எதனால ரீமேட்ச் கேக்குறீங்கன்னு தெரியல. அம்மா செய்ய மனசினோம் சாக்கவே காணும். நீங்க இவன் நீங்க பிளேயர்ஸ் கூப்பிட்டு கேளுங்கண்ணா. அப்படி எல்லா மேட்சும் தோத்தா கேட்பாங்கடா பைத்தியம். ஆஹா, இது அவங்க மேலதானே மிஸ்டேக். அவங்க டிஃபெண்ட் பண்ணாம இப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல. ஆமா ப்ரோ, நாங்க தான் டிஃபெண்ட் பண்ணாம விட்டோம், எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அது ஒரு இதுவா இருக்கும்ல. அதுல only top teams will target them bro, but in the mission all teams will target them. No bro, the two in the top panel very unfair according to me, disappointed only. புரிய மாறா போய் எனக்கு என்ன சொல்றது புரியலையா. மாறா ப்ரோ, உங்ககிட்ட அந்த டிஃபெண்ட் பண்ற வேண்டிய இதுவே இருந்துச்சு. மதன் ப்ரோ இந்த ஒன் டைம்க்கு இப்படி கதறாங்க. 4 vs 96 இந்த OGBTS 4 vs 96 எவ்வளோ வாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஃபேர் ஒன்லி சியான். இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை ப்ரோ. சும்மா ஓல் விடக்கூடாது. இந்த மாதிரிலாம் OGBTS ஒரு வாட்டி கூட இவ்வளோ பேர்லாம் அடிச்சிருக்கு. 2 சப்பைங்க தான் வருவானுங்க. அந்த ஏஜே பிரைம் டீமும் இதுவும் தான் வருவானுங்க. இதுதான் ஓலு. டிசிஷன் என்கிட்ட விட்டுட்டு நான் தான் இப்போ முடிக்கிறேன் டாடி. ஏன் ப்ரோ அதுக்கு முன்னாடி மேட்ச் டிபிடிஎஸ் அடி வாங்கிச்சே ப்ரோ, கார்லேயே குத்தி செத்தானுங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் டிபிடிஎஸை வந்து விரட்டி கொண்டானுங்க. அதுக்கு முன்னாடி டிபிடிஎஸை விரட்டி கொண்டாங்க. 3 மேட்ச் விரட்டி கொண்டானுங்களே ப்ரோ. நீங்கள் கூட ஸ்லாட்டை மாற்றி போடு எல்லாத்துக்கும் கொடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படியே மாறிட்டீங்க ப்ரோ. டிபிடிஎஸ் அடி வாங்கினா மட்டும் இனிக்குது, டிபிடிஎஸ் அடி வாங்கினா கசக்குதுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் வந்தாங்க, லாஸ்ட் லாப் வரைக்கும் வந்தாங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, எனக்கு புரியுது. I will send the separate 5K to Chaco for his inevitable character and his true friendship to Ishwa. He knocked him, but he didn't kill
டுக் இஸ் கார் அண்ட் ட்ரை டு டிஃபெண்ட் பியூர் சோல் சாக்கோ. அவன் எப்பவுமே அப்படி தான் ப்ரோ. சாக்கோ இஸ் அன்சங் ஹீரோ தான், உண்மையாலுமே அன்சங் ஹீரோ தான் ப்ரோ சாக்கோ. அவனுக்கு டீம் தான் அமையல, அவன் டீம் தான் சப்போர்ட் பண்ணல. சீரியஸாக ஒன்றே சொல்லப்போம். எப்பவுமே ஆடுறவங்க கடைசியா அந்த மேட்ச். ஆமா, டிஃபெண்ட் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவன் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வெறியா இருந்திருக்கும். டிஃபெண்ட் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவன் பண்ணியிருந்தாங்கன்னா என்னால கொண்டாடி தீர்த்திருப்பீங்க ப்ரோ. அவங்க பண்ணாதனால தான் இப்படி பண்றீங்க. அவங்க மட்டும் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க கொண்டாடி தீர்த்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, சாக்கோ நாக் அவுட் ஆகிறப்ப மிதிஷன் ஊருக்குள்ள இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஷூட்டிங் ரேஞ்ச் வந்து ரீகால் பண்ணியிருந்தாவே சாக்கோ இவன் 3 பேர் ரீகால் ஆயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி டிஃபெண்ட் பண்ணாதனால நீங்க இவ்வளவு சொல்றீங்க. டிஃபெண்ட் பண்ணியிருந்தா அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் 10K மிஷின் நானா கொண்டு வந்தேன். இது அப்பப்போ மிஷின் வந்து கொடுக்குறவங்க அது கொடுக்கறது தான், அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஏற்கனவே மாறா ப்ரோ இதே மாதிரி ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிடிஎஸ் அடிச்சு இது பண்ணா அப்படின்னு எல்லாம் பாயிண்ட் பேஸ் பண்ணி நடச்சு லாஸ்ட் மேட்ச் 10K பேஸ் பண்ணி போயிடுச்சு. அதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது, பட் ஆனால் ஏற்கனவே இந்த மிஷின் நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரில. மாறா ப்ரோ ஒரு வாட்டி 10K மிஷின் கொடுத்துருப்பார், பிடிஎஸ் அடிச்சு ஜெயிச்சா 10K அப்படின்னு. அதை அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. Chaco played well. Still, what the other players did, they never try to defend. Even they have 10K if they defend. ஆமா, அவங்க 3 பேரும் ஒரு முயற்சி கூட பண்ணல. அவங்க டீம் மேல இருக்க தப்ப வந்து நீங்க எப்படி எல்லார் மேலேயும் திணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி ப்ரோ ஃபயர் பீட்டர்ஸ் மட்டும் டிஃபெண்ட் பண்ணுது? அப்போ ஃபயர் பீட்டர்ஸ் மட்டும் கெத்து, மற்றவங்கலாம் சப்பையா? ஃபயர் பீட்டர்ஸ் ஒரு பொறுத்தரை கூட டிஃபெண்டிங் விட்டதே கிடையாது. மேட்ச் தோத்து பாயிண்ட் விட்டாங்களே தவிர டிஃபெண்டிங் ஒரு வாட்டி கூட விடல. இதே கடல்ல தான் ஜீவா கொண்டு போய் இதை நிறுத்திட்டு இருந்தான். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ரீமேட்ச் ஒத்துக்கிறீங்களா? இல்ல ப்ரோ. நோ. ஏன்? எதுக்கு ப்ரோ ஒத்துக்கணும்? இல்ல, இந்த கடைசி மேட்ச்ல வந்து மிஷன் கொடுத்தது ஒரு மிஷனுக்காக மட்டும் ரீமேட்ச் எடுத்துக்கிறீங்களா? ஃபார் தி மிஷன். எதுக்கு மிஷன்? அந்த மிஷன் கொடுத்தது ஃபார் தி மிஷன். அப்போ நாங்க டிராஃபி வின்னா? புரியல. அப்போ நாங்க டிராஃபி வின்னா? இல்ல ப்ரோ, மேட்ச் இல்ல மேட்ச் முடிஞ்சுல ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே சொல்லும்போது இவன் கதறி இருக்கலாம். இல்ல முடிஞ்சு. நீ என்ன இப்படி இருக்க? இல்ல ப்ரோ, பண்ணாங்க வேணாம். நீங்க ஒத்துக்கலையா? நான் ஒத்துக்கல. கைஸ் நீங்க என்ன சொல்றீங்க? ஊமையா இருக்கீங்க, வாய்ப்பு பேசுங்க நீங்களா. என்ன ரீமேட்ச் ஒத்துக்கிறீங்களா? தலைகீழ் நல்லா ஒத்துக்கல ப்ரோ. No. ஏன்? ஓகே நீங்க பாருங்க. சரி, நீ வந்து என்ன காப்பாத்துறதுக்காக சொல்றேன், ஓகேவா? நான் வந்து இந்த கடைசி மிஷன் வந்து தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டேன். அதை நான் அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்காக ஒத்துக்கிறீங்களா? ஃபார் மீ, உங்களுக்காக இத்தனை டிராஃபி கொண்டு வந்திருக்கேன், எனக்காக ஒரு ரீமேட்ச் ஒத்துக்கிறீங்களா? இந்த கடைசி டிசிஷன் வந்து நான் தப்பா எடுத்துட்டேன். இந்த மிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கூடாது. இல்ல ப்ரோ, நடந்ததுதான். எனக்காக ஒத்துக்க மாட்டீங்களா? பாருங்களா, உங்களுக்காக தியாகியா வாழ்ந்தேடா. இவ்வளவு யோசிக்கிறாரு. ஓகே சொல்ற முடியாது ப்ரோ. கோல்டு வாங்க போறோம். அட பாவீங்களா. ஆமா நீங்க தான சொன்னீங்க ப்ரோ. நீங்க தான் சொல்லிருக்கீங்க வந்து அப்பவே சேர்த்து வச்சு கோல்டு வாங்கணும், கோல்டு வாங்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு கூட அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நானு. அப்படியா? நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான். டிராஃபி முடிக்கப்பட்டது கைஸ். எந்த புளுத்திக்கும் இனிமேல் டிராஃபி கொண்டு வர மாட்டேன். டிராஃபி இதோட முடிஞ்சிச்சு. வார் வில் பி டன். எல்லாம் பொச்சு மூடிட்டு போய் எல்லாரும் போய் இது பண்ணுங்க, ரேங்க் புஷ் பண்ணுங்க.
Decision has been made by me. பிடிஎஸ்ல எப்பயுமே ஒரு ரூல் இருக்கு, நம்ம எதிர்கொள்ள யாரையுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஸோ அதனால யூ கைஸ் ஆல் கிராஸ் த ரூல்ஸ். ஸோ அதனால ஆல் தி ட்ராஃபி வில் பி டன் டஸ்டட். இனிமேல் எல்லாம் போய் மிஷின் மல்டிபிள் மேட்ச் மிஷின் நடத்தி காசு சம்பாதிச்சுக்கோங்க. நான் புண்டைக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் ட்ராஃபி வாங்கி உங்களுக்கு காசு கொடுக்கணும். I'll go and rank push. I'll do whatever. I'll get all the things, guys. தர மனதன மனசிலாயோ. அவ்வளோதான் கைஸ். டிராஃபிக் ஒரு எண்டு தேவைப்பட்டுச்சு. தட் இஸ் அ குட். எப்பவுமே ஒரு எப்பவுமே ஒரு கழகம் தான் ஒரு நன்மையை கொண்டு வந்து முடிக்கும். ஸோ அதனால இந்த கழகம் தான் இதோட நன்மையை கொண்டு வந்து முடிச்சிச்சு. ஸோ அதனால இட் வில் பி குட். Here after no more trophy, here after no more room matches. எல்லாரும் வந்து ப்ளே ஃபார் எல்லாம் மொபைல் ஸ்விட்ச் பண்ணி எல்லாரும் இதுக்கு விளையாட ஆரம்பிங்க. கோ ஃபார் திஸ் ஒன், ப்ராக்டிஸ் ஃபார் த காம்படிட்டிவ். எல்லாம் மேட்ச் கவுனிங்க. ஆல் செட். குட் கேமிங். பட் ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரைஸை டிஃபெண்ட் பண்ணதே நான் பாராட்டுறேன். தட் வாஸ் குட். பட் நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருக்கூடாது. யூ ஆர் விட்டு கொடுத்துப்பீங்க ஒரு ஐஜல். ஸோ அதனால வந்து நான் கோவமாகி இந்த ட்ராஃபி நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். கேன்சலிங் ஆல் த இது எஸ்ஆர் சோலோ ட்ராஃபி ஆல்சோ கேன்சல்டு. வார் ஹாஸ் பின் கேன்சல்ட். ஆல் த மணி ஹாஸ் பின் கேன்சல்ட். எவ்ரிதிங் வில் பி கேன்சல்ட் இயர் ஆஃப்டர். இந்த கால் இஸ் ஆன் மீ. நான் எடுக்கிற கால்ஸ் தான். when they defend the calls, I have to defend my call. அதனால நானுமே அந்த காலை நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். இனிமேல் அவன் பொச்சை மூடிட்டு அவங்களோட வளர்ச்சி நீங்கள் காலையில ஸ்ட்ரீம் போட்டு வளர்த்துக்கோங்க. வார் ஓப்பி அடிக்காது. இனிமேல் வார் ஓப்பி அவனு தேவை. ஏற்கனவே இந்த வாரம் முடிக்கிறது தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். மேபி ரோஹன் ப்ரோ ஹெல்ப் ஃபார் திஸ். தேங்க் யூ ரோஹன் ப்ரோ ஃபார் திஸ். இட்ஸ் ஆல் end here guys. சும்மா சொல்லுங்க கைஸ். அப்பயாச்சும் ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்பயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ரோ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ. என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, எனக்கு புரியல. பாவண்டா ரீமேட்ச் எடுத்துக்கடா பொழச்சு போட்டோம். நீங்க என்ன ஜெயிப்பீங்க அப்படி போனா டை பிரேக்கர் தானே வரும். ஆனா ரீமேட்ச்லாம் வேணாம். பாவம் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களை போய் ஏன் வருத்தெடுத்துட்டு. Well played, bro. Well played. It's well played. As you say, you changed the entire match. Well played. Thank you, Madan bro. Well played. Sir, company ku 20,000 போட்டு விடுங்க. 20,000 இல்ல 25,000 போட்டு விடுங்க. கம்பெனி ஏது? கம்பெனிக்கு போட்டு விடுங்கப்பா. ப்ரோ எப்படி ப்ரோ போய் அவங்கள்ட்ட போய் ரீமேட்ச் கேட்க ஜெயிச்சவங்கள்ட்ட போய் எப்படி ரீமேட்ச் கேட்கறது? ப்ரோ அதுக்கு இல்ல, சப்போஸ் அவங்க டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஆமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மதன் ப்ரோ இதே மாதிரி தான் எங்களையும் அடிச்சாங்க மதன் ப்ரோ. மிஷினே இல்லாம எங்களை இந்த மாதிரி தான் அடிச்சாங்க. நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் லைவ்ல சொல்லிட்டு தான் வந்தேன். டிபிடி சார் 4 மேட்ச் அடிக்கும் போது எல்லாம் அமைதானே இருந்தீங்க அப்படின்னு. ஸோ அதனால அதெல்லாம் ஒன்று இது பண்ண வேணாம் சொல்றேன். மதன் டிவி 6 மேட்ச் பவுண்டி இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 5 மேட்சஸ் வின்னிங் போச்சு. ஆமா கரெக்ட். சரி விடுங்க. நெக்ஸ்ட் டிராஃபி பார்த்துக்கலாம் விடுங்க. வில் டூ நெக்ஸ்ட் டிராஃபி வந்து வில் டூ கைஸ் வில் டூ. தர நமசே மனசிலாயோ. All done dusted guys. We're all yesterday. Well played guys. Well played. Thank you, Madan bro. മനസ്സിലായോ? very
என்ன ப்ரோ பண்ணி எப்படி ப்ரோ நான் வந்து இது பண்றதுன்னு எனக்கே புரியல. ஏதாவது நான் as SOBTS fan சாக்கோ சப்போர்ட்டர் சொல்றேன். we don't need Chaco. We don't want to prove what we capable by keeping rematch. Chaco will achieve more heights. Good பார்த்தா ப்ரோ. இந்த இதோட முடிய போறது இல்ல ப்ரோ. இனிமேல் நடக்கும். இது இதோட முடிய போறதுன்னு உங்களுக்கே தெரியும். டோன்ட் வரி. கண்டிப்பா இதோட முடிய போறது. நெக்ஸ்ட் ட்ராஃபியில் நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு தான் போகிறோம். நெக்ஸ்ட் ட்ராஃபி எப்போ இந்த மிஷின்ஸ்லாம் கடைசி நேர மிஷின்ஸ்லாம் வந்து வேணுமா வேணாமா அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் தான். இப்போ வந்து நான் வந்து டொட்டோ கிட்ட கேட்டேன். SOBTS வந்து டிஸ்கார்ட் வந்துச்சு. உங்களுக்கு வந்து 10,000 ரூபா ஜெயிச்சா 10,000 உங்களை அடித்தா 10,000 அப்படின்னு. SOBTS வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை வேணாம் ப்ரோ, கடைசியோட இது வேணான்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா நான் வந்து தடுத்துருக்கலாம், கடைசி இதோடது வேணாம், இட் இஸ் ஒரு மாதிரி இதாயிருமோ அப்படின்னு. நான் வந்து சரி ஓகே 10K-வும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இதெல்லாம் வந்து எங்களோட தவறுகள் தான். தவறுகளுக்கு நாங்கள் வருந்துக்கிறோம் கைஸ். அடுத்த உங்களுக்கே தெரியும், எல்லாரும் தப்பு செய்யறதுக்கு ஈஸி தான், பண்ணுவாங்க தான், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். அடுத்த வரும் இதில் வந்து நான் வந்து தவறுகள் நடக்காமல் நான் பார்த்துக்கேன் கைஸ். இதுக்கு மேலே நான் என்ன ப்ரோ சொல்கிறது. இப்போ நடந்து போச்சு, நடந்து எங்களால் திருப்பியும் மாற்ற முடியாது, திருத்தி எழுத முடியாது. பட் ஆனால் இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் எந்த இதுலேயுமே கடைசி இதில் வந்து நாங்கள் மிஷன்ஸ் வைக்கல. லாஸ்ட்டு சூப்பர் சாட் டைப் மிஸ்டேக். I came to mention we don't need rematch, but mistake came as Chaco. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ஃபைன். ஆமாம், ஃபஸ்ட் டிசிஷன் பை மீ. ஆமாம் கைஸ், அதனால் நான் வந்து சொல்லிட்டேன்ல கைஸ், என்னோட தவறை நானே ஒத்துக்கிறேன். மிஷன்ஸ் வந்து நான் அந்த கடைசி இது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. சரி, அது ஒரு 10,000 அவங்களுக்கு போகுமோன்னு நினச்சேன். அது எப்பயுமே ஊருக்கா பண்ணால் செருப்படிங்கிறது நான் ஏற்கனவே வாங்கினது ஒரு இதுதான். மறுபடியும் அதே மாதிரி நடந்துச்சோம் அப்படின்ட்டு எனக்கு. மனசிலாயோ என்ன பண்றது கைஸ். இப்போ அதான் வந்து ஜெயிச்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கு 40,000 கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 40,000 கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க, அவங்க 40,000 அவங்களும் எடுத்துட்டாங்க. இவங்களும் ப்ரோனுக்கு 5,000 45,000 அவங்க எடுத்துட்டாங்க. ஜெயிச்சவங்க 50,000. செகண்டாக வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 45,000 வந்துருச்சு. இவ்வளோ இதுக்கு மேலே என்ன ப்ரோ பண்ணுவாங்க அவங்க. எனக்கு இது இல்லை, இதுக்கு வேணா ஆல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கா கைஸ்? ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லையே இதுக்கு மேலே. ரீமேட்ச் தவிர ஆல்டர்னேட்டிவ் தேர் இஸ் நோ. ஒன்லி ட்ரோலர்ஸ் மோர் ட்ராஃபி ப்ரோ. வசந்த் வசா, ஆமாம் ப்ரோ, ட்ரோலர்ஸ் மோர் ட்ராஃபி. தர